ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அப்ஜிங் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, நமக்கு டிசம்பர் மந்த்து இந்த வின்டர் சீசன் சரியா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்கு வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணுவானுங்க இல்லையா, லாபிலியாக இருக்கட்டும். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த லாகின் இன்டர்ஃபேஸ், ஸோ அதுவாக இருக்கட்டும். அப்புறம் இன் கேமுக்குள்ளே பார்த்தோன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க சார். ஏன்னா வின்டர் ஈவெண்ட், அதாவது வின்டர் சீசனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வராங்க அப்படி தானே. ஸோ எல்லாரும் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருஷம், அதாவது 2025 நெக்ஸ்ட் மந்த் சரிங்களா, டிசம்பர் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஸோ என்னென்னலாம் நம்ம கேமில் வந்துட்டு வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதை பற்றி மட்டும்தான் இந்த விடுதலை இருக்க போகுது சரியா. ஸோ என்னென்ன வந்துட்டு வரப்போகுது, ஸோ எப்படி இருக்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ வேறு எந்த அப்படி அவ்வளோவா இல்லை. ஸோ வந்துட்டு பார்க்கலாம் சரியா. ஸோ நான் வந்துட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் கேட்டுருவாங்க சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சரியா. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க, சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களாப்பா. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கொடுத்து விடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துட்டு இன்னொரு 2 பேருக்கு, அது ஒரு 4 பேருக்கு சஜஷன் ஆகும் சரிங்களா. சார் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ் ரேங்க், அடுத்து பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்கோட அந்த அந்த லோகோ இருக்கும் இல்லையா, அதாவது அந்த பேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்க போது சரியா, தெரிஞ்சுவேன். அதாவது அந்த ஸ்னோ இருக்கும் இல்லையா, வின்டர் மீன்ஸ் அந்த ஸ்னோ சரியா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த லாபி, அதாவது லாகின் இன்டர்ஃபேஸ் அனிமேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் ஸ்பேஸ் பண்ணிட்டு வரதில்ல, யூ பண்ணல. ஸோ அதை வந்துட்டு பார்த்து தான் இருக்க போது சரியா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேப்புக்குள்ளே, அதாவது இன் கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளெயினில் போவோம் இல்லையா. ஸோ அதாவது நம்ம ஓகே மேப் வந்துட்டு ஸ்னோ இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்னோவால் தான் வந்துட்டு இருக்கும் சரியா. அதாவது இந்த பனி கட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இன் கேமில் வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் சரிங்களா. ஸோ ஒரு சில நல்ல விஷயமும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்கானு சரியா. அப்படி என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு மேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீர், அதாவது இந்த மான் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டிலாம் சேர்த்து, ஸோ அப்படி தகன்னு அப்படி எப்படி சொல்லுதுன்னா ஒயிட் கலரில் ஜொலிக்குது சரியா, ஒயிட் கலரில். ஸோ இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் நம்ம அதுக்கிட்ட போய்ட்டு யூஸ் கொடுத்தோன்னு சொன்னோன்னா நிறைய லூட் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொடுக்கும் சரியா. ஸோ அந்த மான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கும் சரியா. அப்புறமா சில பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் இருக்கு இல்லையா, சும்மா ஷோகேஸ் சரிங்களா. ஸோ இதில் வந்து எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, உங்களுக்கு எதுவுமே எந்த யூஸுமே இல்லை. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, ஓகே அங்கே இங்கேயும் சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாச்சும் வேணும் இல்லையா, பொருட்காட்சிக்கு போகணும் இந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தோன்னா அங்கே இந்த மாதிரி கேக் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வச்சிருப்பாங்க சரிங்களா, தெரிஞ்சுவோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ் அண்ட் பிஆர் மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஃபை போர்டு இல்லையா. ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட்டாக ஜம்ப் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து பறந்து வரும் இல்லையா. ஸோ அப்போ கூட நம்மளால் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா, தெரிஞ்சுவோம் சரியா. ஸோ பைக்கில் போகிறத விட இதில் வந்து நல்லா ஸ்பீடாக போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம் சரியா, எப்படி இருக்க போகுதுன்னு வந்துட்டு கேமில் வந்து வரும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்து ஸோ அதுக்கு ரிவ்யூ கூட போகலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும் தான் மறக்காம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ், அதாவது வெளிச்சம் பார்த்தீங்கன்னா மேலே வானத்தில் அந்த ஏலியன்ஸ் வரும் இல்லையா, ஏலியன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும் சரிங்களா. மேலே பக்கம் வந்து ஒரு லைட் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அது போகிற ஒரு டைம், குறிப்பிட்ட டைம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு நம்ம நிற்போம் இல்லையா, உள்ள வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு ஓடும். ஸோ நீங்கள் அந்த டைம் வரைக்கும் உள்ள நின்னீங்கன்னா, ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் மாதிரி சரியா, அந்த ஏலியன்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு வரும் சரியா. ஸோ அது பறந்துக்கிட்டு இல்லை, ஸோ பறந்துக்கிட்டு வருதான் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, அதாவது படிக்கட்டெலாம் வந்து போட்டிருக்கோம். அச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய கேலக்ஸிக்கு உள்ளே போகிறது மாதிரி சரியா. ஸோ உள்ளே பார்த்தோன்னா போகல, இந்த ஏலியன் வண்டிகளெலாம் ஏறி போவாங்க இல்லையா, நம்ம வந்துட்டு நிறைய சுட்டியில் பார்த்துட்டு நினைக்கிறேன் சரியா, தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது உள்ளே போகிறது வரைக்கும் தான் அந்த மாதிரி ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கும் சரியா. மேலே பார்த்தோன்னா அந்த ஸ்டார்ஸாக இருக்கட்டும், அடுத்து அந்த ஸ்கையாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் சரியா. சரி வந்துட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, என்னடா ஒன்றுமே தெரில, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு எந்த லூட்டுமே இல்லை, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லூட்டு தான் போட்டே பண்ணுங்க. ஸோ வரதுக்கும் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சரிங்களா, அதாவது ஃபஸ்ட்டு மாடி. ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு மாடி. ஸோ அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்குது சரியா. ஸோ அங்கே தான் பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரியா. ஸோ இதில் வந்துட்டு இப்போதைக்கு இந்த லூட்டை ஆட் பண்ணல, அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேக் இருக்குல்ல, கேக்கு. ஸோ அதான் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க சரியா. ஸோ நீங்கள் வந்துட்டு மேலே ஏறி போனீங்கன்னா அதுக்குமே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான வியூ வந்துட்டு கிடைக்கும் சரிங்களா. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பா செம்மையாக பண்ணியிருக்காப்பா. இப்போ எதான்ப்பா கருணாகரன் ஒரு படம் பண்ணியிருக்கான், அந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்களா, அதாவது அந்த தண்ணி வந்துட்டு சாடுது இல்லையா. ஸோ வந்து எப்படி சொல்லுன்னு தெரியல எனக்கு வந்துட்டு. ஸோ அது பார்த்தீங்களா அழகாக இருக்குது இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இந்த கூடார மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேக்கு,
அதாவது கேக் பார்த்தீங்கன்னா பெருசாக செஞ்சு அழகாக வந்துட்டு அந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படி ஜொலிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கேமில் வந்து நைட் மோடு போட்டு ஒரு ரூம் வச்சு கிரியேட் பண்ணி போனால் ஒரு இந்த மேப், அதாவது அந்த டைமில் ஸ்னோ மேப் வந்துச்சுன்னா ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மேப் கொண்டு தான் நல்லாயிருக்கும். நைட் டைமில் வந்துட்டு அந்த ஸ்டார்ஸ்லாம் ஜொலிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஜம்முன்னு இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்க்க தான் சரிங்களா, அது அந்த மாதிரி அப்படி கிடைக்கல. ஸோ பார்ப்போம் சரியா. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாகிட்டு நியூ ஐஸ் டாட்னு சொல்லிட்டு இந்த ஷுரிக்கன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அதாவது நமக்கு இந்த நருட்டோ ஈவெண்ட் வந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ பார்த்தோன்னா ஷுரிக்கன் இருக்கட்டும், ஹெவி ஷுரிக்கன், லைட் ஷுரிக்கன் சொல்லிட்டு வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஐஸ் டாட்னு சொல்லிட்டு அந்த ஷுரிக்கனோட அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம கேமுக்கு வந்துட்டு அந்த விண்டரில் ஈவெண்ட் இருக்குது இல்லையா, விண்டர் சீசனுக்காக வரப்போகுது சரிங்களா. ஸோ அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், நமக்கு வந்துட்டு இந்த விண்டர் சீசனை பேஸ் பண்ணி அந்த ஈவோ பண்டலாக இருக்கட்டும், அதாவது ட்ரீம் ஸ்பேஸ் ஈவோ பண்டலாக இருக்கட்டும், ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த ஈவோ பண்டலாக பார்த்தீங்கன்னா அதாவது 2 லுக் சேஞ்சர் கொடுக்குறாங்க சரியா. ஸோ எல்லா லுக் சேஞ்சர் பண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருப்பான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சரியா. அது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டி இருக்குல்லையா, ஸ்னோமேன் மாதிரி. அடுத்து இன்னொரு அனிமேஷன் இன்னொரு லுக் சேஞ்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் அண்ட் ஒயிட் வந்துட்டு பார்க்க பயங்கரமாக பண்ணிச்சுப்பானுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா M60, அதாவது அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வரக்கூடிய நியோ வாலெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த M60 தான் மெயின் கண்ணாந்துட்டு இருக்க சரிங்களா. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸமேட்டாக இருக்கட்டும், அதாவது டபுள் அக்யூரசி சிங்கிள் ட்ரில்ட் ஸ்பீட் சரிங்களா, இது வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்கிற மாதிரி தான் லேக்ஸ் போயிட்டு சரியா. ஒரு வேளை இந்த ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து வருது இல்லையா, ஸோ அந்த டோக்கன் டவரில் வந்துட்டு வச்சு விடலாம் ஒரு வேலை நகரம் அப்படி பண்ணுவாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீம் லேயர்னு சொல்லிட்டு சொந்த மாதிரி ஒரு கட்னாவோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஸ்கின் சரியா. அப்புறம் ஸ்கைத்துக்கான ஒரு ஸ்கின்னு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஐஸ் கட்டி ஸ்னோ இருக்கு இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா பறந்துட்டு மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி க்ளோவல் சரிங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வால்ராயில் வரலாம், அப்படி இல்லைனா அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு வர வாய்ப்பு அதிகமாக தெரிஞ்சுங்க. அதாவது இந்த ட்ரீம் ஸ்பேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் வித் எடிஷன் போட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இது வந்துன்னா கருணாக்காரனோட புது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோவல் இருக்கு இல்லையா, ஃப்ரோசன் சொல்லிட்டு. ஸோ இந்த க்ளோவல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்கலாங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ பாப்பா சரியாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நடந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் ஸ்பேஸ் அந்த பேட்டில் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டில் கார்டு சரிங்களா, ஈவோ பேட்டலுக்கான ஒரு பேட்டில் கார்டுங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே ட்ரீம் ஸ்பேஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பேனராக இருக்கட்டும், அவதாராக இருக்கட்டும், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவாக இருக்கட்டும் தெரிஞ்சுக்கோ சரியா. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய அந்த லாபி என்ட்ரி அனிமேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துன்னா பார்க்கறதுக்கு அந்த நம்ம கேமுக்கு வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, ஸ்னோ டியர் வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சுப்பா, ஓரளவுக்கு ஓகேப்பா, எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தானே இருக்கும். ரொம்ப நேரம் போட்டு இழுக்க மாட்டாங்க சரிங்களா. அனிமேஷன் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்காது. ஓல்டு அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பங்கமாக கொடுத்துருப்பாங்க. பட் நீ வரதெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியா. அடுத்து நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்டில், அதாவது யூ பண்டிலுக்கான எடுப்போம் இல்லையா, ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் சுற்றுறதா இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து நம்ம டயரில் ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க இங்கே வந்துட்டு பண்ணுவோம் இல்லையா கேமில் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அனிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்கை டைவ், அதாவது ஸ்கை டைவ்னா நார்மலாக நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு அனிமேஷன் தான் இருக்கும், ஒன்று மேலே கீழே பறக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் நிறைய இருக்குது. எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து ஸ்கை டைவ் வந்து நிறைய இருக்குது. பட் அது நிறைய என்ன பண்ணால் பிளேலேருந்து இறங்கி வரும் அப்படின்னா. ஸோ இந்த ஸ்கை டைவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ராவாக அனிமேஷன் மாதிரி எஃபெக்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ ஒருக்கா நிற பறக்காகட்டும், ஒருக்கா கமந்து பறக்காகட்டும், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட ஒரு மாதிரி இழுத்து வச்சுருக்கானுங்க. அது பறக்கிற மாதிரி கூட இருக்குது சரியா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை பேசினோட லூட் பாக்ஸு, பேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஸ்குவாடு எமௌண்ட் சரிங்களா. ஸோ அந்த ஸ்குவாட் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுப்பா, கேதர் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஆளுக்கு ஒன்று கிளச்சி போன சரிங்களா. ஒருத்தர் இந்த 80 பண்டில், அப்புறம் வந்து டீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மொபைல் ப்ளே பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருப்பானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்துட்டு அந்த M60 வருது இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எமௌண்ட் சரிங்களா. ஸோ ஆடுதுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டுமே, அதாவது நம்ம குளிர் காயம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு, அதாவது ஷிவரிங்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட் சரியா. ஸோ தெரிஞ்சுவோங்க. ஒரு வேலை அந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுரியா. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் யூஸ் அந்த இருக்கு இல்லையா ஐயோ, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு வண்டி, அதாவது காரு, அதாவது எப்படி கார் மீன்ஸ் அந்த ட்ரக் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே ட்ரீம்ஸ் வீஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு பேக்கு, ஸோ நல்லா இருக்குதுப்பா, எக்ஸ்ட்ராவாக எஃபெக்ட் அனிமேஷன்லாம் கொடுத்து ஸோ கொஞ்சம் நல்லா அழகாக படிச்சிருக்கானுங்க. ஸோ அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய இன்னொரு பேக் சரியா வந்து மொத்தமாக ஈவோ லுக் சேஞ்சர் 2 இருக்குது இல்லையா. ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது நம்பர்ஸ் வச்சு ஒரு ஸ்கை போர்டு மாதிரி சரிங்களா தெரிஞ்சுவங்க. கொஞ்சம் டம்மி பாவ மாதிரி தான் இருக்குது, ஓசியில் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரியா.
அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லுக் சேஞ்ச் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி, அதாவது பூச்சி மாதிரி இருக்குது மண்டே பார்த்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செகண்ட் அனிமேஷன் சரிங்களா. ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரெட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தோன்னா ஸோ கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த ட்ரீமி 80 பண்டல். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீயாக தான்ப்பா கொடுப்பான். அந்த மாதிரி தான்ப்பா இப்போதைக்கு போயிட்டு சரிங்களா, தெரிஞ்சவங்க சரியா. ஸோ ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க போயிட்டுருக்கு. கொடுத்தானா நமக்கு லக்கு தான் சரிங்களா. ஸோ நல்ல ஒரு பண்டலு, அதுவும் ஃபுல் பண்டலாக வந்துட்டு போட்டுக்கலாம், தனியாகவும் தலையை கலத்தி வச்சுக்கலாம் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவன்ட்டு பேஸ் பண்ணி அந்த ட்ரீம் 80 பண்டல் இருக்கு இல்லையா, ஐ மீன் பெட் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரும் சரிங்களா. ஏதாச்சும் ஒரு ஃபேட் வந்து தான் தள்ளி விடுவான். ஐ மீன் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான், ஏதாச்சும் ஃபேடட் வெளியே ஒன்றும் இல்லை, அதை வந்து தள்ளி விட்டுருவான் சரி, தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கான ஸ்கின்னாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு வருங்க தெரிஞ்சு வச்சுட்டியா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு அந்த வின்டர் சீசன் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு போகுங்கிறது தெரிஞ்சு வச்சுரியா. அந்த ட்ரீம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு எந்த ஈவெண்ட்டும் உள்ள வந்துட்டு மூக்க நுழைக்காது சரிங்களா, அது தெரிஞ்சு சரியா. இன்னைக்கான இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ தான் சரிங்களா. இன்னைக்கான இந்த வீடியோ நான் இது முடிச்சுக்கிறேன். ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன் சரியா. நீங்கள் வந்துட்டு கொடுக்குற ஒரு லைக்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்துட்டு கொடுங்க. அண்ட் வந்துட்டு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா நமக்கு தெரியாதவங்க, ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சரிங்களா. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஹைப்புன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் கொடுங்க சரிங்களா. ஐ மீன் மொத்தமாக 1 வீக்குக்கு டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பாயிண்டாச்சும் கொடுங்க சரியா. ஸோ கூட 2 பேருக்கு சஜஷன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்துட்டு வருவேன் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தோன்னா இதை விட இன்னும் நல்ல நல்ல அப்டேட்ஸ் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு சரியா. ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட போயிட்டு வரேன். லவ் டு ஆல், பை.